Dear friends and students, welcome back to Nurses Profile channel. CMC Vellore BSc Nursing and other paramedical degree courses, diploma courses and MBBS ஆன்லைன் அப்ளிகேஷன் நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சிஎம்சி வெல்லூர் அப்படிங்கிறது வெல்லூர்ல இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இங்க படிக்கும்போது உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாம குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெட்டரா இருக்கும். ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் 8ஆம் தேதி, அதாவது நேத்து நமக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்குது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நமக்கு 9ஆம் தேதி, 8ஆம் தேதி இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் நமக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்குது. ஸோ என்னைக்கு இதோட லாஸ்ட் டேட், எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், என்னெல்லாம் நம்ம இதுல வந்து பார்க்கணும் அப்படிங்கறத நம்ம கண்டினியூவா பார்க்கலாம். நம்மளோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. அப்பதான் நான் கண்டினியூவா வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தமிழ்நாடு கவர்மெண்ட் பாராமெடிக்கல் அட்மிஷன் நமக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட சேனல்ல கண்டிப்பா உங்களுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுவோம். சிஎம்சி வெல்லூரை பொறுத்தவரையில அட்மிஷன் வந்து ரொம்ப வந்து டிமாண்ட் இருக்கும். நிறைய பேர் சிஎம்சி வெல்லூர்ல படிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்டோட ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா சிஎம்சி வெல்லூர்ல ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிடுவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்து தெரியாது. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சிஎம்சி வெல்லூரோட அட்மிஷன் எப்போ ஓபன் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க. இல்லைன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா யூடியூப் நம்மளோட வீடியோவை என்ன செய்வாங்க அப்படின்னா புஷ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். கூகுள்ல போய் சிஎம்சி வெல்லூர் அட்மிஷன் அப்படிங்கிறத டைப் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதாவது அட்மிஷன்ஸ் www.admissions.cmcvellore.ac.in அப்படிங்கிற வெப்சைட்ல தான் நமக்கு அட்மிஷன் குறித்த எல்லா இன்ஃபர்மேஷனும் என்ன செய்வாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. சோ என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெல்லூர் அப்படிங்கிற ஆன்லைன் அட்மிஷன் இந்த லிங்க் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அட்மிஷன் பேஜ் அப்படின்னு இருக்கும். எல்லா இன்ஃபர்மேஷனும் பாத்தீங்கன்னா நமக்கு இதுலதான் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா கொடுத்திருப்பாங்க. சோ மேல இருக்கு பாருங்க, குரூப் ஏ அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்சஸ், அதாவது எம்பிபிஎஸ் பிஎஸ்சி நர்சிங் வெல்லூர் கேம்பஸ் சித்தூர் கேம்பஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்த என்ன செய்யணும் அப்படின்னா கிளிக் பண்ணணும். இவங்களோட அட்மிஷன், அதாவது அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் பொறுத்தவரையில குரூப் ஏ குரூப் பி என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா டிவைட் பண்ணிருப்பாங்க. குரூப் ஏல எம்பிபிஎஸ் அண்ட் பிஎஸ்சி நர்சிங்கான அட்மிஷன் அண்ட் அலைடு ஹெல்த் சயின்ஸ், அதாவது டிகிரி கோர்சஸ்க்கான அட்மிஷன் வந்து குரூப் ஏலையும், அதர் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அட்மிஷன்ஸ் எல்லாமே என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா குரூப் பின்னு சொல்லி டிவைட் பண்ணி கொடுத்திருப்பாங்க. சோ இதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். எம்பிபிஎஸ்க்கான புல்லட்டின் வந்து, அதாவது ப்ராஸ்பெக்டஸ், அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து இதுல கொடுத்திருப்பாங்க. இதை டவுன்லோட் பண்ணி எம்பிபிஎஸ் அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னா இதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அதே மாதிரி நர்சிங் அண்ட் அலைடு ஹெல்த் சயின்ஸ் 2024 ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்க சப்மிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி கம்ப்ளீட் ரீட் பண்ணி பாருங்க. எல்லாமே இங்கிலீஷ்ல கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ்ல உள்ள மாஸ்டர்ஸ் டிகிரி நீங்க பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. எம்பிடி எம்ஓடி கோர்சஸ்க்கானது இதுல இருக்குது. சோ அதே மாதிரி நம்மளோட சித்தூர் கேம்பஸ்ல உள்ள பிஎஸ்சி நர்சிங் அட்மிஷன் குறித்த டீடைல்ஸ் வேணும்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இதை டவுன்லோட் பண்ணி பார்க்கணும். அடுத்து கீழே பாருங்க, கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சைன் இன் டு அப்ளை வியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சப்போஸ் உங்களோட லாகின் ஐடி மறந்துட்டுனா என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சிஎம்சி வெல்லூரை பொறுத்தவரையில என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுதான் நமக்கு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அட்மிஷன் கொடுப்பாங்க. சோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு ஹால் டிக்கெட் நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா இதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். நம்ம இப்ப எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ என்னைக்கு அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட பிஎஸ்சி நர்சிங்கோட அட்மிஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி குரூப் ஏ குரூப் பின்னு என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் வந்து 8th February 2024 ஆல்ரெடி நமக்கு வந்து ஓப்பன் ஆகியாச்சு. லாஸ்ட் டேட் வந்து 21st March 2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து 25ஆம் தேதி மார்ச்க்கு முன்னாடி நீங்க என்ன செஞ்சிடணும் அப்படின்னா அப்ளை பண்ணிடணும். ஸோ அப்ளை பண்றதுக்கு தேவையான அளவு நமக்கு டைம் இருக்குது. 8ஆம் தேதி ஓப்பன் ஆகி 21ஆம் தேதி வரைக்கும், அதாவது March 21st வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. சோ முடிஞ்ச அளவு இந்த இன்ஃபர்மேஷன் என்ன செய்யுங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க. சோ பிஎஸ்சி நர்சிங் அண்ட் அதே நேரத்துல அலைடு ஹெல்த் சயின்ஸ் டிகிரி கோர்சஸ் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து குரூப் ஏல வருவீங்க.
டிப்ளமோ இன் நர்சிங் அலைடு ஹெல்த் சயின்ஸ்ல உள்ள டிப்ளமோ கோர்சஸ் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா அது நீங்க வந்து குரூப் பில என்ன செய்வீங்க அப்படின்னா வருவீங்க. இனி உள்ள வீடியோஸ்ல இந்த குரூப் பில என்னென்ன கோர்சஸ் வரும், குரூப் ஏல என்னென்ன கோர்சஸ் வரும் அப்படிங்கறத தனித்தனியா நான் என்ன செய்யறேன் அப்படின்னா வீடியோ போடுறேன். எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும், எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்து உள்ள வீடியோல என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். சோ உங்களுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பிஎஸ்சி நர்சிங் இல்லைன்னா அலைடு ஹெல்த் சயின்ஸ் டிகிரி கோர்சஸ் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னைக்கு நடக்குதுன்னா 14 மே 2024 அன்னைக்கு நடக்குது. அதே மாதிரி அதே டேட்ல 14 மே 2024 அன்னைக்கு ஆஃப்டர்நூன் பாத்தீங்கன்னா டிப்ளமோ கோர்சஸ்க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நடக்குது. ஸோ கம்ப்ளீட் டீடைல் இதுல கொடுத்துருக்காங்க. நான் இன்னொரு வீடியோல இது உங்களுக்கு தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 21 மார்ச் அப்படிங்கறத என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா மறக்க வேண்டாம். அதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங் உங்களுக்கு சித்தூர் கேம்பஸ்ல அட்மிஷன் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து என்னைக்கு ஓபன் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே டேட் தான் 8/2/2024. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பேமெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா 21ஆம் தேதி. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே 25ஆம் தேதி என்ன செஞ்சிடணும் அப்படின்னா முடிச்சிடணும். மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நாங்க உங்களுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே இந்த வெப்சைட்ல தான் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த வெப்சைட்டை நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி எம்பிபிஎஸ்க்கான அட்மிஷன் 2024 உங்களுக்குமே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 8ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆயிருக்குது. லாஸ்ட் டேட் வந்து 21ஆம் தேதி வரைக்கும் மார்ச் மாசம் வரைக்கும் டைம் இருக்குது. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே 25ஆம் தேதிக்குள்ள நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சப்மிட் பண்ணணும். ஃபர்தரா உள்ள டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்ல மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனி நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். அப்ளை பண்றதுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த அட்மிஷன் பேஜ்க்கு நீங்க வந்தீங்கன்னா கீழே வந்து கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு குரூப் ஏ குரூப் பில உள்ள கோர்சஸ், அதாவது எம்பிபிஎஸ், பிஎஸ்சி நர்சிங் சித்தூர் கேம்பஸ், பிஎஸ்சி அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் வந்து குரூப் ஏல வரும். அதே மாதிரி டிப்ளமோ நர்சிங் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ்ல உள்ள டிப்ளமோ கோர்சஸ், அலைடு ஹெல்த் சயின்ஸ்ல உள்ள போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்சஸ், எம்எஸ்சி கோர்சஸ், எம்ஹெச்ஏ கோர்சஸ், எம்பிஹெச் கோர்சஸ், ஏஹெச்எஸ் ஃபெலோஷிப் கோர்சஸ், எம்பிடி கோர்சஸ், எம்ஓடி கோர்சஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா குரூப் பில வரும். இன்ஃபர்மேஷன் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க, அதை வந்து பார்த்துக்கோங்க. அப்ளை பண்றதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா குரூப் ஏ கோர்சஸ்க்கு வந்து உங்களுக்கு 500 rupees வரும். அதே மாதிரி குரூப் பில உள்ள கோர்சஸ்க்கு வந்து நமக்கு டிப்ளமோ கோர்சஸ்க்கு வந்து 100 rupees வரும். அலைடு ஹெல்த் சயின்ஸ்ல உள்ள மாஸ்டர் கோர்சஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா 500 rupees வரும். எம்பிடி எம்ஓடி கோர்சஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா 500 rupees வரும். ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அப்ளை பண்றதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட போட்டோகிராஃபி வந்து இந்த பிக்சலுக்குள்ள இருக்கணும். வித் வந்து 150 பிக்சல், ஹைட் வந்து 150 பிக்சலுக்குள்ள இருக்கணும், 80 kbக்குள்ள இருக்கணும். அண்ட் உங்களோட சிக்னேச்சரும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 50 kbக்குள்ள இருக்கணும். ஸோ இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அப்ளை ஆன்லைன் அப்படிங்கறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல கேண்டிடேட்டோட நேம் கொடுத்துக்கோங்க, இனிஷியல் இதுல போட்டுக்கோங்க, மேலா ஃபீமேலா அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இமெயில் அட்ரஸ் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. என்டர் ஒன்லி கேண்டிடேட் ஆர் பேரண்ட் கார்டியன் இமெயில் ஐடி, உங்களோட பேரண்ட்ஸோட இமெயில் ஐடி, அதாவது நீங்க வந்து அது யூஸ்ல இருக்கணும், மறந்துடக்கூடாது இமெயில் ஐடி கொடுத்துட்டு. ஸோ தேவையான இமெயில் ஐடி இதுல கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் இதுல வந்து கொடுத்துக்கோங்க. எல்லா கம்யூனிகேஷனும் இந்த மொபைல் நம்பருக்கும் இந்த மெயில் ஐடிக்கும் தான் வரும். என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இதுல கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சோ நீங்க இதுல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணினாலே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா நோட் யுவர் டெம்பரரி லாகின் ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு லாகின் ஐடி கொடுப்பாங்க. அண்ட் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டையுமே நீங்க கவனமா நோட் பண்ணி என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா வச்சுக்கணும். இதுல கொடுத்துருக்காங்களே, இப்ப நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கேன். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எனக்கு ஒரு லாகின் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த லாகின் ஐடி போட்டுதான் திருப்பி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சைன்இன் பண்ண வேண்டியது இருக்கும். சோ இந்த டெம்பரரி லாகின் ஐடியை எல்லாருமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நோட் யுவர் டெம்பரரி லாகின் ஐடின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்து டு சைன் இன் வித் யுவர் டேட் ஆஃப் பர்த் டு கம்ப்ளீட் யுவர் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் சிஎம்சி வெல்லூர். சோ இந்த லாகின் ஐடி ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுட்டு என்ன நீங்க ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ்க்கு வந்து ஓபன் ஆகும். சோ உங்களுக்கு டெம்பரரி லாகின் ஐடி கொடுத்தாங்கல்ல, அந்த டெம்பரரி லாகின் ஐடியை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இதுல கொடுத்து
உங்களோட டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சைன் இன் பண்ணணும். ஃபர்தரா என்னென்ன டீடைல்ஸ் அவங்க கேட்கறாங்களோ அது எல்லாமே கொடுத்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா சைன் இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னா நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. இந்த அட்மிஷன் குறித்த எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் நம்மளோட சேனல்ல நம்ம அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.